ஒரு பெண் தன் அழகையே துறந்து பேய் வடிவம் கேட்ட ஒரே பக்தர் யார் என்று தெரியுமா? அவர்தான் காரைக்கால் அம்மையார். அவருடைய இயற்பெயர் புனிதவதி. சிறுவயதிலிருந்தே சிவபக்தியில் ஆழ்ந்தவர். புனிதவதியை பரமதத்தன் என்ற செல்வந்த வணிகருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணத்திற்கு பிறகும் அவர் சிவபூஜை, அன்னதானம், சிவபக்தர்களுக்கு சேவை என்றே வாழ்க்கையை கழித்தார். காலை 2 மாம்பழம் கொடுத்து மதிய உணவுக்கு வெய் என்று கணவர் சென்றார். அவர் சென்றதும் அவர் வீட்டிற்கு ஒரு சிவபக்தர் வந்தார். புனிதவதி அவருக்கு உணவுடன் ஒரு மாங்கனிகள் கொடுத்தார். பிறகு அவர் கணவர் வீட்டிற்கு வந்தபோது உணவுடன் ஒரு மாங்கனியை வைத்தார். கணவர், மற்றொரு மாங்கனி எங்கே? அவர் சிவபக்தருக்கு கொடுத்தேன். கணவர் கோபப்பட்டார். அப்போது புனிதவதி சிவனை வேண்டினார். உடனே ஒரு மாங்கனி அவரது கையில் தோன்றியது. அதை கணவரிடம் கொடுத்தார். ஆனால் அந்த மாங்கனி அற்புத சுவையுடன் இருந்தது. இதனால் அவருக்கு சந்தேகம் வந்தது. உண்மை தெரிந்த பெண் கணவரின் பயம். அதை பார்த்த கணவர், இவர் சாதாரண பெண் அல்ல, தெய்வீக சக்தி கொண்டவர் என்று பயந்து அவரை மனைவியாக ஏற்க தயங்கினான். பின்னர் அவர் வேறு ஊருக்கு சென்று மறுமணம் செய்து கொண்டான். இதனால் மனம் வருந்திய புனிதவதி, இந்த அழகான உடல் எனக்கு தேவையில்லை, சிவனையே நினைக்கும் திருவடிகளை நினைக்கும் துறவற நிலை தாருங்கள். அவர் பேயர் வடிவம் எடுத்தார். அதாவது முழு துறவு நிலை. அந்த நிலையில் கைகளை ஊன்றி தலைகீழாக கைலாசம் நோக்கி பயணம் செய்தார். ஏன், சிவன் இருக்கும் பூமியை என் காலால் மிதிக்க மாட்டேன் என்ற பரமபக்தி. சிவபெருமான் அருளினார், நீ உலகுக்கெல்லாம் அம்மையாவாய். அதனால்தான் காரைக்கால் அம்மையார். திருவாளாங்காட்டில் அம்மையார் பாடிய 3 பதிகங்கள் இன்றும் ஒலிக்கின்றன. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை இன்று சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.